வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா உலக அளவில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுமைகளுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தும் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டமான இன்டர்ன்ஷிப் திட்டத்திற்கான ஆதரவு ஊக்கமளிப்பதாக உள்ளது என அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். இத்திட்டம் இளைஞர்களின் எதிர்காலத்தை சிறப்பாக்குவதிலும் திறன் மேம்பாட்டிலும் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் துறையினரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் முதலாவது தனியார் வணிக செயற்கைக்கோள் தொகுப்பு இளைஞர்களின் திறன்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வரும் 31ஆம் தேதி இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மக்களவையில் வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி நிறைவடையும். 2வது அமர்வு மார்ச் மாதம் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். மின்சார அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதில் மின்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் தற்போது மின்சார வசதி பெற்றுள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் நிலையான வகையில் மின்சாரம் விநியோகிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஸ்மார்ட் மீட்டர்களை நிறுவுவது குறித்து பேசிய அவர், கணக்கீட்டில் பிழைகளை குறைக்க வேண்டியது அவசியம் என்றார். எரிசக்தி செயல்திறனை மேம்படுத்துவது நுகர்வோர் மற்றும் விநியோக நிறுவனங்களுக்கு அதிக பயனளிக்கும் என்று அவர் கூறினார். இந்த கூட்டத்தில் மத்திய மின்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் மற்றும் குழுவில் இடம்பெற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வானொலி மூலம் மக்களிடையே தமது கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷ்வாணியின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷ்வாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷ்வாணியின் அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. நேற்று வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் 58 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். மனுக்களை திரும்பப் பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதியும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதனிடையே வாகன சோதனையின் போது ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 12 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தேர்தல் தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் நடத்தும் அலுவலர் திரு மணீஷ் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
நம்ம மொத்தமாக சீசர் ஈரோடு பை எலெக்ஷன் பார்த்த வரைக்கும் 9 நம்ம சீசர் பண்ணிட்டோம். அந்த சீசர் அமௌண்ட் மொத்தமாக 12,72,000 நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். 72,860 நம்ம வசூல் பண்ணிட்டோம். அதில் நம்ம 3,30,000 ரிலீஸ் பண்ணிட்டோம் இப்போ வரைக்கும். பாக்கி பேலன்ஸ் அமௌண்ட் 9,42,000 பாக்கி இருக்கு. இந்த எம்சிசி வைலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சி விஜில் ஒரு ஆப் இருக்கு. அந்த மூலமா நமக்கு மொத்தமாக இப்போ வரைக்கும் 3 கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆயிருச்சு. இந்த 3 கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிட்ட அப்புறம் உடனடியாக நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட் டீம் இருக்கா, ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இருக்கா, அந்த டீம் மூலமா அது சம்பந்தமா நம்ம ஆக்ஷன் நடவடிக்கை எடுத்துட்டோம். எலெக்ஷன் வயலேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 கம்ப்ளைண்ட்ல 5 எஃப்ஐஆர் நம்ம தாக்கல் பண்ணிட்டோம். ஸோ இது சம்பந்தமா இப்போ நம்ம எலெக்ஷன் பார்க்கறது போத் ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் அண்ட் எக்ஸ்பெடிச்சர் அப்சர்வர் நேற்று வந்திருக்காங்க. அவங்க மேல் பார்வையில் தான் இந்த எலெக்ஷன் சம்பந்தமா ஒர்க் போயிட்டு இருக்கு. பொங்கல் பண்டிகை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக மாநிலம் முழுவதும் 22,676 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. நாளை வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுமாறு போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதனிடையே பிற ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து நகரின் பிற பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். சீனாவின் மக்கள் தொகை தொடர்ந்து 3வது ஆண்டாக குறைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. அமெரிக்காவில் சாதாரண குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 2,500 பேருக்கு தமது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கி அந்நாட்டு அதிபர் திரு ஜோ பைடன் உத்தரவிட்டுள்ளார். மும்பையில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் முதலாவது CSIR புத்தாக்க கண்டுபிடிப்பு வளாகத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தலைநகர் தில்லியில் காற்றின் தரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை அடுத்து 3ஆம் நிலை கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு புத்தொழில் இயக்கமும் இணைந்து நடத்தும் மாவட்ட அளவிலான சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி அழகுமீனா கூறியுள்ளார். கோவை மாநகராட்சி பகுதிகளில் இன்றும் நாளையும் சிறப்பு வரி வசூல் முகாம் நடைபெறவுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். கடலூர், பன்ருட்டி வட்டங்களில் இன்று ஆற்று திருவிழா நடைபெற உள்ளதையொட்டி கடலூரில் கோட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட அறங்காவலர் குழுவினர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். நாகை மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் ஆலயத்தில் கோலவாமன பெருமாள் கஜேந்திர மோட்ச விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னை அண்ணாநகர் கோபுர பூங்காவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று பார்வையிட்டார். சென்னையில் பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த வாரத்தில் 34,748 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டு அகற்றப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தில்லியில் நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி 109-16 என்ற புள்ளி கணக்கில் பங்களாதேஷை வென்றது. ஆடவர் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி 100-40 என்ற புள்ளி கணக்கில் இலங்கையை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்குகிறது. பிப்ரவரி 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், மலேசியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட 16 அணிகள் பங்கேற்கின்றன. இந்திய அணி தனது முதலாவது ஆட்டத்தில் நாளை வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதில் இந்தியா உலக அளவில் முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் வரும் 31ஆம் தேதி தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.